மீடியா வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய இந்த வீடியோல பூஜி அட் அனுபட்டி படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த திரைப்படத்தை எழுதி இயக்கி இருக்கிறாரு ராம் கந்தசாமி அவர்கள். அண்ட் இந்த படத்தினுடைய ஒரு பெரிய பலம் வந்து மியூசிக் டைரக்டர் கார்த்திக் ராஜா அவருடைய இசையில தான் இந்த படம் வந்து உருவாகி இருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய கதையை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் குழந்தைங்களுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ த்ரில்லர் அப்படின்னா நம்மளுடைய யாருக்காவது ஒருத்தருக்கு ஆபத்து அண்ட் அதை தாண்டி ஓடுறது, லைஃப் எப்படி வந்து காப்பாற்றிக்கணும், இல்லை இன்னொருத்தவங்களை எப்படி காப்பாற்றணும், சர்வைவலாகவே வந்து காட்டிகிட்டு இருப்பாங்க. பட் இதில் இருக்கக்கூடிய த்ரில்லர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு த்ரில்லராக வந்து காட்டியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கதையை பற்றி சொல்லிடலாம். ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா குட்டி பசங்களால ஏதாவது ஒரு பெட்டு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரியான பெட்டு வந்து வளர்ப்பாங்க. ஒரு சில பேர் வந்து நாய்க்குட்டி, ஒரு சில பேர் பூனைக்குட்டி, ஒரு சில பேர் வந்து அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அக்வாரியம், மீன்கள், இந்த மாதிரி எது வேணால் வளர்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்படி தான் இந்த கதையினுடைய 2 பேர் இருக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணு, குட்டி பசங்க ஸ்கூல் படிக்கிறாங்க. அவங்களுடைய அப்பா வந்து சரியான குடிகார அப்பா அண்ட் அம்மா தான் வந்து கஷ்டப்பட்டு பசங்களை வந்து படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது. ஸோ அந்த ஆட்டுக்குட்டிக்கு பேர் தான் வந்து புஜ்ஜின்னு பேர் வச்சு அவங்க வந்து ரொம்ப பாசத்தோடு, முக்கியமாக அந்த பொண்ணு தான் வந்து ரொம்ப பாசத்தோடு வளர்க்குறான். ஸோ அப்படி வளர்த்துட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்தில் குடிகார அப்பா அவங்க குடிக்கிறதுக்கு காசு வேணுன்றதுக்காக இந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் வித்துடுறாரு. ஸோ வித்துட்டாருன்றது பசங்களுக்கு தெரியாமல் தான் வித்துருக்கிறாரு. ஸோ அப்புறமா அடுத்த நாள் பார்க்கும்போது பார்த்தா ஆட்டுக்குட்டியை காணுமேனும் போது தேட ஆரம்பிக்கக்கூடிய அந்த பொண்ணு, ஸோ தங்கச்சிக்கு துணையாக வரக்கூடிய அண்ணன் அண்ட் அண்ணனை வந்து தங்கச்சின்றது படத்துக்காக சொல்லவே முடியாது. நிஜத்துலேயே அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி தான் இருப்பாங்க போல இருக்குன்ற மாதிரியான அப்படிப்பட்ட ஒரு பாண்டிங் தான் வந்து 2 பேரும் வந்து பிரதிபலிச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப இயல்பான ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அண்ட் இதனுடைய இந்த சின்ன பொண்ணு கேரக்டரில் பிரணிதான்றவங்களும் அண்ட் அந்த அண்ணன் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய தேடல், இந்த புஜ்ஜி வந்து எங்கே போயிடுச்சு, அந்த புஜ்ஜியை தேடி போயிட்டே இருக்கிறாங்க. போகிறவங்க அவங்க ஊரை தாண்டி, பல ஊரை தாண்டி எங்கெங்கேயோ போகிறாங்க. அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவங்க வந்து எக்கச்சக்கமான சம்பவங்கள் பார்க்குறாங்க, எக்கச்சக்கமான இன்னல்கள் பார்க்குறாங்க. அதை எல்லாத்தையும் கடந்து எப்படி அவங்க வந்து புஜ்ஜியை போய் கண்டுபிடிச்சி மறுபடியும் மீட்டு கொண்டு வராங்களான்றதான் படத்தினுடைய கதையாக வச்சுருக்காங்க. ஸோ இவங்க ஒரு ஊரை தாண்டி போகிறாங்க பார்த்தீங்களா. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு புஜ்ஜி மாதிரி இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டிகளுக்கு ஏற்படக்கூடிய நிறைய துன்பங்கள், ஸோ ஆட்டுக்குட்டின்னு சொல்ல முடியாது, அதை சார்ந்திருக்கக்கூடிய பெட்ஸாக இருக்கட்டும், இல்லை மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அண்ட் அவங்களுடைய இயல்பான குணம் எப்படி, அண்ட் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, ரொம்ப பணக்காரவங்களாக இருந்தாலும் ஹெல்ப் பண்ண மனசு இல்லாதவங்க எப்படி இருக்காங்க, பணக்காரனாக இருந்தாலும் எனக்கு பணம் முக்கியம் கிடையாது, மனிதர்கள் தான் முக்கியன்ற மாதிரி ஹெல்ப் பண்ணக்கூடிய குணங்கள் இருக்கக்கூடிய, ஸோ மனிதர்களையே பலவிதமான மனிதர்களுடைய குணங்களையும் வெளிப்படுத்துகிற விதமாக தான் இந்த கதைக்களம் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் தேடி போகும்போது அங்கே வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து பலி கொடுக்குறதா இருக்கட்டும், ஸோ இதை பார்த்து தங்கச்சி வந்து அவ்வளோ பாசத்தோட இந்த ஆட்டுக்குட்டியை வளர்க்குறதுனால நம்ம இதுக்கப்புறமா நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரியான முடிவெடுக்கக்கூடிய அண்ணன் அண்ட் சின்ன பசங்க, அந்த சின்ன பசங்களுக்கான அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மெச்சூர் புரிதல் இருக்குது அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான கதைக்களத்தை அமைச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவங்க தேடி போகும்போது இன்னொரு பொண்ணு ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா இல்லாமல் அவங்க வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எப்பவுமே ஒரு விரக்தியாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். பட் இவங்களுக்கு வந்துட்டு அடைக்கலம் கொடுத்து அவங்களுக்காக அவங்களும் செய்து தேடுறாங்க. இதுக்காக அவங்களுடைய முதலாளிக்கிட்ட வாங்கக்கூடிய திட்டுகள் என்னதான் இருந்தாலும் அதை தாண்டி அவங்களுடைய ஹெல்பிங் மைண்டு அதெல்லாம் காட்டுறாங்க. அதே போல் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஊர் பண்ணக்காரு அண்ட் ஆனால் அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு சொத்து பத்து இருந்தாலும் அதை தாண்டி இவங்க 2 பேரும் காணதுக்கப்புறமா அதுக்காக அவர் பதறக்கூடியது, அது எப்படியெல்லாம் அவர் வந்துட்டு இயல்பாக வெளிப்படுத்தியிருக்கிறாருன்றது. அண்ட் இன்னொரு பக்கம் போலீஸ் அப்படின்னு சொன்னாலும் போலீஸ்ன்றவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கர புத்தி காமனாக எல்லாமே இல்லாமல் ஒரு சில பேர் வந்து எப்படி இருக்கிறாங்க, அதுவும் சிறு பெண்கள் சிறுமிகளை வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு பாலியல் ரீதியான துன்புறுத்தல்லாம் வர பண்ணுறாங்கன்றதை பற்றியும் ஒரு பக்கம் வந்து ட்ராக்ல காட்டுறாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து கடைசியாக புஜ்ஜி வந்து எந்த இடத்துல இருக்குது அண்ட் அந்த புஜ்ஜியை எங்கேருந்து எப்படி எடுக்கிறாங்க அண்ட் அதை மீட்டு கொண்டு வந்தாங்களா அப்படின்றத ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருக்காங்க. படத்தோடு அப்படியே நம்மளை வந்து ரொம்ப அழகாக ட்ராவல் பண்ண வச்சுருக்கிறது கார்த்திக் ராஜாவோடைய இசை தான். அவ்வளோ அருமையான ஒரு இசை வந்து கொடுத்துருக்குறாரு. அஃப்கோர்ஸ் புஜ்ஜி அப்படின்ற ஒரு பாடல் வந்து ஒரு பெரிய ஒரு தாலாட்டு பாடலாக அமைஞ்சிருக்குது. அண்ட் இந்த படத்தினுடைய ஒவ்வொரு கேரக்டருமே நக்லட்ஸ் டீம்லேருந்து நிறைய பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க அதுவும் எஸ்பெஷலி வைத்தீஸ்வரி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்லவே முடியாது. அப்படி வந்து அப்படியே பின்னி பெடல் எடுத்துருக்குறாங்கன்னு சொல்லுவாங்களே, அப்படி தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து அவ்வளவு ஜஸ்டிஃபை பண்ணி அந்த கேரக்டர்லேயே வாழ்ந்துருக்குறாங்க. அதை விட முக்கியமான ஒரு மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில
படங்கள் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு சில படங்கள் வரும்போது கொங்கு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமிழை பாதி படத்துலையும் பாதி பேர் பேசாத மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் இதில் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே அந்த கொங்கு மண்டலத்திற்கு அந்த கொங்கு தமிழை வந்து அவ்வளவு அழகாக அந்த ஸ்லாங்கை கொஞ்சம் கூட வந்து மாற்றி பேசாமல் ஒரு இடத்துலையும் ஒரு கேரக்டர் வந்து ஸ்லிப் ஆகாமல் அது ரொம்ப அழகாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஒவ்வொரு காட்சிகளுமே வந்துட்டு அவ்வளவு அழகாக எடுத்திருக்கிறாரு இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர். ஸோ எஸ்பெஷலி அவருக்கு வந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணும். அண்ட் அதே போல் ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய ஒர்க் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆல்ரெடி நிறைய அவார்டுகள் வின் பண்ண ஒரு திரைப்படம் தான். அண்ட் இப்போ வந்து தியேட்டரில் இது வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதை தாண்டி இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி மைனஸ் வேணால் சொல்லலாம். ஏன்னா இது வந்து தியேட்டரிக்கலாக கமர்ஷியலாக நம்ம பார்க்கும்போது ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும். ஏன்னா இது அவார்டுக்குன்னு பார்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ நம்ம வந்து மற்ற படங்களை பார்க்குறவங்க நார்மலாக போகக்கூடிய படங்களுக்கு இந்த திரைப்படம் கொஞ்சம் ஸ்லோ மூவிங்காக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் எஸ் அந்த கதை வந்து அதுக்கு டிமாண்ட் பண்ணுறதுனால அது மாதிரி பண்ணியிருக்காங்க. இன் ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அது வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதுனால என்ன அது ரொம்ப வந்து ஸ்லோவாக போகுது அப்படின்ற மாதிரி போர் ஃபீல் ஒரு சில பேருக்கு வரலாம். ஆனால் அது வந்து இந்த கதையோடு நீங்கள் ஒன்றி போகும்போது அதுவும் தெரியாது. ஸோ மொத்தத்தில் புஜ்ஜி அட் அனுப்பட்டி வந்து ஒரு அழகான ஒரு கவிதையாக கொடுத்துருக்குறாரு இந்த படத்தினுடைய குழுவினர் எல்லாரும் சேர்ந்து. ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சென்னை எடிட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.